எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஒரு குட்டி கதை வந்து பார்க்க போறோம். என்னன்னா, ஒரு ஒரு ஊர்ல வந்து ஒரு 9ஆம் கிளாஸ் டீச்சர் வந்து என்ன போர்டில் வந்து ஒரு வாய்ப்பாடு வந்து எழுதி போட்டுட்டு இருக்காங்க. அவங்க என்ன எழுதி போட்டிருக்காங்கன்னா, 9 வாய்ப்பாடு வந்து எழுதிட்டு இருக்காங்க. ஓர் 9 8 அப்படின்னு எழுதி ஈர் 9 18 அப்படின்னு சொல்லிட்டு 19 90 வரைக்கும் அவங்க வந்து எழுதி முடிச்சிட்டாங்க. எழுதின பிறகு எழுதிட்டே இருக்கிறாங்க. கிளாஸ்க்குள்ள எல்லா பசங்களும் வந்து சிரிச்சுட்டே இருக்காங்க. என்னடா சிரிக்கிறாங்கன்னு சொல்லி டீச்சரும் பார்த்துட்டு சரி நம்ம டேபிள் எழுதி முடிச்சிடும்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, எல்லாரும் சிரிச்சுட்டு உடனே டீச்சர் திரும்பிட்டு என்னடா ஆச்சு என்னன்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தா எல்லாரும் சிரிச்சுட்டே இருக்காங்க, சொல்ல மாட்டாங்க. ஒரு பையன் மட்டும் தைரியமா எந்திரிச்சு சொல்றான். சரி நீங்க ஓர் 9 8ன்னு எழுதி போட்டிருக்கீங்க. அந்த மாதிரி சொன்ன உடனே டீச்சரும் கொஞ்ச நேரம் யோசிச்சு சொல்றாங்க. நான் வந்து அந்த டேபிள் 10 ஒன்னுல இருந்து 20 வரைக்கும் நான் வந்து எழுதியிருக்கேன். ஆனா அதுல 19 அண்ணன் இருக்கு. அதுல வந்து எந்த விதமான தப்பும் இல்ல. ஆனா வந்து உங்களுக்கு அந்த கண்ணுல இருந்து அது படல. ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் ஒரு சின்ன இடத்துல 9க்கு பதிலா 8 போட்டிருங்க. ஆனா அது மட்டும் தான் வந்து உங்களுக்கு தெரியுது. அப்படிங்கிற மாரி சொல்லி, இதே மாரி தான் நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். கரெக்ட்டா பண்ணிட்டு இருந்தோம்னா, நம்மள வந்து யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா, இதே வந்து ஒரு சின்ன இடத்துல ஒரு சின்ன தப்பு விட்டாலும், அததான் நம்ம வந்து உலகம் வந்து நம்ம வந்து பெருசா பேசும். ஸோ இது வந்து ஒரு 1 நிமிஷ கதை. இந்த மாரி கதைகள பார்க்கறதுக்கு நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.